ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ என் உருவத்தை தொட்ட இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையில் ராஜயோகம் ஆரம்பமாக போகுது. இனிமேலும் கண்டதையும் கழிஞ்சு போனதையும் நினச்சி வருத்தம் அடையாமல் நடக்க போகிறதையும் இப்போது நடந்து கொண்டிருப்பதையும் நன்றாக உற்று கவனிக்க ஆரம்பி. வாழ்க்கையில் எல்லாருக்கும் வருத்தத்துக்குரிய வேதனைப்படக்கூடிய விஷயங்கள் நிகழதான் செய்யும். அப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு மன வருத்தத்தை தரக்கூடிய விஷயங்கள் எது நடந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பாரு. அடுத்தவங்க கிட்ட போய் உன் கவலைகளையும் வருத்தத்தையும் நீ சொன்னினா அவங்க உன்னை நீ சொல்கிறத நல்லா கதை போல கேட்க தான் ஆசைப்படுவாங்க. உன்னுடைய வலியும் வேதனையும் அடுத்தவங்களுக்கு வெறும் பொழுதுபோக்குக்கான கதையாக மட்டும்தான் இருக்குமே தவிர உன்னுடைய வலியையும் உன் மன கஷ்டத்தையும் யாராலும் புரிஞ்சிக்க முடியாதுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் எப்படியெல்லாம் பெறணும்னு ஆசைப்படுறன்னு எனக்கு நல்லா தெரியும். அது அத்தனையையும் நீ ஆசைப்படுவது போலவே உன் கைகளில் ஒப்படைக்க நான் தயாராக இருக்கேன். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ தான தர்மம் செய்ய பழகு. நீ தர்மம் செய்யும் போது இந்த சாயப்பா உன் கண்ணு முன்னால் வந்து கையேந்தி நிற்பேன். எந்த மனிதரின் ரூபத்தில் எவ்வளவு மோசமான தோற்றத்தோடு நான் வருவேன்னு உனக்கு தெரியாது. ஆனால் நான் யாராவது ஒரு மனித ரூபத்தில் வந்து உன் முன்னால் கையேந்தி நிற்கும்போது நீ மட்டும் உதவி செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீ கனவுல கூட காணாத அளவுக்கு இன்பமும் சந்தோஷமும் செல்வமும் உன் வாழ்க்கையில் ஆறாக பெருகி வழியும் என் செல்லமே. அதனால தான் எப்போதும் யார் உன்கிட்ட வந்து நின்னாலும் கையேந்தி கேட்டாலும் உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்ய சொல்கிறேன். நீ எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம தான தர்மம் செஞ்சால் நம்ம வாழ்க்கை மாறும்னு கணக்கு போடாமல் உண்மையாகவே நல்ல மனசோட எல்லாருக்கும் உதவி செய்ய பழகு. கனவுல கண்ட கெட்டதை எல்லாம் நினச்சி நீ கலங்கி போக வேணாம். எப்போதும் தூங்குறதுக்கு முன்பாக ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை சொல்லிட்டு தூங்குனினா உன் மனசுக்கு அமைதியையும் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன் என் செல்லமே. எப்போதும் என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் இனி கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் இன்னையிலிருந்து உனக்கு வெற்றி நிச்சயமாக வந்து சேரும். இத்தனை நாளாக நீ சந்தித்த தடைகளும் எதிர்கொண்ட சோதனைகளும் அனைத்தும் முடிஞ்சு போய் உனக்கான நல்ல நேரத்தை இப்போது கொண்டு வந்திருக்கேன். என் திருவருளால் உன் வாழ்க்கை ராஜயோகம் நிறைஞ்சதாக மாறப்போகுதுன்னு சொல்கிறதுக்காக தான் இப்போது உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கேன். இனி உன் வாழ்க்கையில் ஒளி மிகுந்து நீ மகிழ்ச்சியோடு வாழப்போற. உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் உனக்கு வெற்றி கிடைச்சு நீ நிம்மதியோடும் அமைதியோடும் வாழப்போற. எந்த துயரமும் உன்னை நெருங்காது. எந்த மோசமான சூழ்நிலையும் உன் முன்னேற்றத்தை கெடுக்காது என் செல்லமே. இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் ஒரு புது உதயத்தையும் புது வெற்றியையும் கொடுக்க போகிறேன். இனிமே நீ மனசளவில் எதையும் யோசித்து குழம்பவோ கலங்கவோ வேண்டாம். நீயாகவே மனசை போட்டு வருத்தப்படுத்திக்காம நான் சொல்கிறத கேட்டு எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள பழகு. சின்ன பிரச்சனை நீ வருத்தப்பட்டாலும் உனக்காக ஓடி வந்து உதவி செய்ய நான் தயாராகவே இருக்கேன். இது நடக்கணும், அது சரியான நேரத்துக்கு கிடைக்கணும்னு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதை என்னிடம் எதிர்பார்த்தாயே ஆனால் அது கண்டிப்பாக தோத்து போகாது, நடக்காமலும் போகாது. உன் கண்களில் வலியும் கண்ணீரை தொடச்சி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு தர்றேன். எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும்படி செய்கிறேன் என் செல்லமே. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்ல ஆறுதல் வார்த்தைகளையும் சந்தோஷமான வார்த்தைகளையும் பேசி பழகு. வெற்றியை விட ஒரு மனிதன் செய்யக்கூடிய முயற்சி தான் மிகவும் அழகானது. வாழ்க்கையில் வெற்றிங்கிறது அப்புறம் 2வது பட்சம்தான். நீ எப்போதுமே முடியும், நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கையில் நீ செய்கிற எல்லா முயற்சிகளுக்கும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி உன் சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ தன்னம்பிக்கையோடு என் மேலே தெய்வ பக்தியோடு நம்பிக்கையோடு எதை செஞ்சாலும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். துணிவோடும் தைரியத்தோடும் இருக்கக்கூடிய என் செல்லப்பிள்ளையான உன் வாழ்க்கையில் இனி துன்பமே இல்லாத இன்பமயமான வாழ்க்கையை நான் கொடுக்குறேன். வாழ்வில் வரும் பிரச்சனைகளை நினச்சி வருத்தப்படாதே.
பிரச்சனைகள் தான் உன்னை செதுக்க வந்திருக்கு நினச்சி அதை எதிர்கொள்ள தயாராகு. நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும். நீ வெற்றி பாதையை சென்று வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் என் செல்லமே. மனசளவில் இனி நீ எதை யோசிச்சும் குழம்பிக்க வேணாம். உன் மனதை குழப்பும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். உன் கண்களில் வழியும் கண்ணீர் துளிகளை தொடச்சி விட்டுட்டு உனக்கான ஆனந்த கண்ணீரை வரவழைக்க நான் தயாராகிட்டேன் என் செல்லமே. இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே உனக்கு சாதகமாக, உனக்கு நீ நினச்சது போல வெற்றிகரமாக நடந்து முடியும். அது மட்டும் இல்லை, நீண்ட நாளாக நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த உன்னுடைய வேண்டுதலையும் இன்னைக்கே நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். உன் மன பாரத்தை எல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு உன் மனசு சந்தோஷப்படக்கூடிய விஷயத்த உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உனக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உன் வாழ்வில் காட்டப்போகிறேன் என் செல்லமே. சில சமயங்களில் என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கை சரியாகலையே மாறலையேன்ற பயம் உனக்குள்ளே இருப்பது எனக்கு தெரியும். இப்போதே உன் பயத்தை போக்கி உனக்கான நல்லதையும் நடத்தி தரப்போகிறேன். இந்த சாயப்பாவை நம்பி வணங்கக்கூடிய உனக்கு இனி ஒருபோதும் தோல்வி கிடைக்காது என் செல்லமே. நேர்மையா, உண்மையா, நியாயமா வாழக்கூடிய உனக்கு எல்லா வகையிலும் வெற்றிகளை தரப்போகிறேன். எந்த ஒரு செயலும் என் அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் நடக்காதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோ. எதை நடந்தாலும் இந்த சாயப்பா உன் நன்மைக்காக மட்டும்தான் நடத்துகிறேங்கிறதையும் நீ புரிஞ்சு ஏற்றுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்குற ஒவ்வொரு சுகத்தையும் என் ஆசீர்வாதங்கள் மூலமாக உனக்கு அருளி விடுவேன் என் செல்லமே. இந்த உலகம் எவ்வளவு மௌனமாக இருந்தாலும் நீ எவ்வளவு அமைதியாக இருக்கன்றதை தான் நான் பார்ப்பேன். ஏன்னா இருள் சூழ்ந்திருக்கும் போது இரவு பொழுதில் இந்த உலகமும் இந்த வாழ்க்கையும் ரொம்ப அமைதியாக இருக்கும். அதே போல் நீ எப்போது உன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அமைதியாக மனதை ஒருநிலைப்படுத்தும் போது உன்னுடைய விஷயங்களையெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு உனக்காக இந்த சாயப்பா நானே சரி செஞ்சு கொடுப்பேன். நீ எப்போதும் எல்லா விஷயங்களிலும் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக முடிவெடுக்க பழகு. உன்னுடைய சிக்கல்களையும் சிரமங்களையும் தீர்த்து வச்சு உன்னுடைய கவலைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட போகிறேன். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்க போது. இந்த சாயப்பாவை நம்பி வணங்கக்கூடிய உனக்கு எல்லா வகையிலும் வெற்றியை கொடுப்பேன். உனக்கு துணையாகவும் துணிச்சலாகவும் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்காதே. கண்டிப்பா உன் விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கான ஆசைகளையும் நிறைவேற்றுவேன். உன் மடியில் விளையாட ஒரு குழந்தை செல்வத்தையும் நான் கொடுப்பேன் என் செல்லமே. எப்பவுமே ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்காலிகமாக ஆதரவு தர நிகழ்வுகள் எதுவும் பிற்காலத்தில் தீமையாக மாறிவிடும். அப்படிப்பட்ட பிற்காலத்தில் தீமையை வர வைக்கக்கூடிய ஆறுதல் உனக்கு வேண்டாம். நீ நிரந்தரமாக நிம்மதியாக வாழ்வதற்கேற்ற நல்ல முடிவுகளை நான் உனக்கு கொடுக்குறேன். எப்போதும் நீ எதை நினச்சும் கவலைப்படாமல் இரு. உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன். வாழ்க்கையில் நீ செல்ல வேண்டிய தூரம் அதிகம். அதை அடைவதற்கு ஒரு நல்ல வழியை தேர்ந்தெடுத்து வாழ பழகு. உன் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நினச்சி கவலை அடையாதே. சீக்கிரமே எல்லாம் சரியாகி இனிமே உன் வாழ்க்கை சந்தோஷம் உள்ளதாக மாறப்போகுது என் செல்லமே. ஓம்